என்னது இது? நிறைய கிஃப்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கோல்ட் கலர் அண்ட் தென் ப்ளூ கலர் அண்ட் பிங்க் கலர்ல நிறைய கிஃப்ட்ஸ் வந்திருக்கு. கோல்டியோட பர்த்டேக்கு ஐ திங்க் கோல்டிக்கு இது ரொம்பவே பிடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். gift பாக்ஸ் கூட வந்திருக்கு. வாவ், இவ்ளோ கிஃப்ட்ஸா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பர்த்டேக்கு தான் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, நிறைய கிஃப்ட்ஸும் கிடைச்சிருக்கு. போன பர்த்டேக்கு சில கிஃப்ட் மட்டும் தான் கிடைச்சிச்சு. இப்போ கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 13 கிஃப்ட்ஸ் வந்திருக்கா? ஜாலி ஜாலி, 13 கிஃப்ட்ஸ் வந்திருக்கு. நான் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நாளைக்கு ஆயிரும் நினைக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? gift ஓபன் பண்றீங்களா? நானும் சூப்பர் gift கொடுத்திருக்கேன், எந்தையும் ஓபன் பண்ணி பாருங்க. ஹாய் கோல்டி சிஸ், உங்களுக்கு நாங்க ஒரு டெஸ்ட் வைக்க போறோம். அந்த டெஸ்ட் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அது என்னதுன்னா, இங்க கிஃப்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த கிஃப்ட்ஸ் நீங்க ஓபன் பண்ணிட்டு யார் இந்த கிஃப்ட் கொடுத்திருப்பாங்க நீங்களே கண்டுபிடிக்கணும். இது பர்த்டே அன்னைக்கும் டெஸ்டா? அவ சொன்னது கரெக்ட் தான். அவ சொன்ன மாதிரி நீங்க ஓபன் பண்ணிட்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதான் உங்களுக்கு வச்சிருக்க டெஸ்ட். நீங்க கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த கிஃப்ட் எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன ஓபன் பண்ண போறீங்க? நான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் முதல்ல தள்ளி வைக்க போறேன். தள்ளி வச்சாதான் கிஃப்ட்ஸ்லாம் நம்ம ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கோல்டு கலர் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெருசாக இருக்குது. அது இங்கே இருந்தால் நம்மளால் மற்ற கிஃப்ட்ஸில் ஓப்பன் பண்ண முடியாதுல்ல, அதனால தள்ளி வச்சிடலாம். இந்த சைடில் கூட கொஞ்சம் கிஃப்ட்ஸ் இருக்கு. 3 கிஃப்ட்டும் ஒரே சைஸில் இருக்குது. ஓகே, இந்த 3 கிஃப்ட்டையும் நம்ம எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ இந்த பிங்க் கலர் கிஃப்ட் தான் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். இந்த பாக்ஸே கிஃப்டாக கொடுத்துடலாம் போல். அப்படியே டெக்ஸ்டரே சூப்பராக மைல்டு பிங்க் கலரில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி ஓப்பன் பண்ணணும்? இங்கே லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா சேஃபாக இருக்கும் போல். இப்போ இதையும் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பார்த்தா என்ன இருக்கு? ஏதோ ஜிப்பர் லாக் மாதிரி இருக்கு. கிஃப்ட்டுக்குள்ளே கிஃப்டா? ஓகே ஓகே, இதை நம்ம இந்த ஜிப் லாக்கை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஹாய், ஏதோ மேஸ் கேம் மாதிரி இருக்கு. ஏதோ க்ரீன் கலரில் ரவுண்டாக மேஸ் கேம் இருக்கு, அதுவும் 4 பால்ஸ் வச்சு. எனக்கு மேஸ் கேம்னா ரொம்ப பிடிக்கும். இதை அப்படியே நம்ம உள்ளே கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அப்புறமா அதை நம்ம பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு எமோஜி ஸ்டாம்ப் இருக்கு. இந்த எமோஜி பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கு. ஹேண்டில் வச்சா அவ்வளோவா வர மாட்டேங்குது, பேப்பரில் வச்சா நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வீட்டில் போய் இதை பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு லாவெண்டர் கலரில் சூப்பராக ஒரு ஹேர் பேண்ட் இருக்குது. இந்த ஹேர் பேண்டை நம்ம ஹேரில் போட்டால் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். என் ஹேருக்கு இது ரொம்பவே மேட்சிங்காக கூட இருக்கும். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் இது யார் வாங்கியிருப்பான்னு தெரியலையே. வேற எதுவும் உள்ளே இருக்கு. அடே, கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ள கிஃப்ட் ரேப் பண்ணி ஏதோ வச்சிருக்காங்க. இதையும் ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா டேப் போட்டு வச்சிருக்காங்க. சே, ஓப்பனே பண்ண முடியல. நல்லா கிழிச்சு எடுத்துடலாம் இந்த கிஃப்ட் ரேப்பரை. ஏதோ ப்ளூ கலர்ல தெரியுதே. இந்த ப்ளூ கலர் வித் லாவெண்டர் கலர்ல என்னது இது? அச்சச்சோ, இதை பார்க்கவே நல்லா இல்லையே. யூனிகார்ன் போட்டிருக்கு. டாய்லெட் மாதிரில இருக்கு. இது எனக்கு பிடிக்கவே இல்லை. இதை யாரு கொடுத்துருப்பா? என் ப்ராங்க் பண்ணுறதுக்கே யாரோ கொடுத்துருக்காங்க. ஆனால் யார் கொடுத்துருப்பான்னு தான் தெரியல. இது என்னது? ஷார்ப்னரா? இந்த டிசைனில் கூட ஷார்ப்னர் இருக்கு போல. கீழோடி ஷார்ப்னர் இருக்கு. நம்ம பென்சிலை விட்டு ஷார்ப் பண்ணிக்கலாம். அப்படியே என்னை ப்ராங்க் பண்ணிட்டாங்க. யாரா இருக்குன்னு தான் எனக்கு தெரியவே இல்லை. ஐ திங்க் நிலா இல்லைன்னா பூஜாவாக தான் இருக்கும். இந்த 2 பேரில் யாராவது தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் யாருன்னா கண்டுபிடிக்க முடியல. அதனால எனக்கு ரியலி இந்த ஷார்ப்னரும் ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த மேஸ் கேமும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிலா, பிங்கி இல்லைன்னா இந்த பூஜா, இந்த 3 பேரில் யாராவது கொடுத்துருப்பாங்க. ஐ திங்க் பூஜா தான் இதை கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். கரெக்டா சொல்லிட்டீங்க அக்கா, நான் தான் இதை கொடுத்தேன். இது உங்களுக்கு நல்லா ப்ராங்க் பண்ணலாம் தான் இது ஆக்சுவலி நான் உங்களுக்கு கொடுத்தேன் தெரியுமா? இது நீங்க பார்த்த உடனே டாய்லெட் நினைச்சுக்கிட்டீங்களா? அந்த மாடல்ல இருக்க ஷார்ப்னர் தான் இது. ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் கிஃப்ட்டுக்குள்ள கிஃப்ட் வச்சு ப்ராங்க் பண்ணலாம்னு நினைச்சேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் என்ன கிஃப்ட் ஓபன் பண்றீங்க?
இந்த ப்ளூ கலர் gift ஓபன் பண்ணலாமா? இந்த ப்ளூ கலர் giftல என்ன இருக்குன்னே தெரியலையே. நான் இதோட கேண்டி ஷேப்ல இருக்கு. நிறைய கேண்டியை உள்ள போட்டு கொடுத்தாங்களோ இல்லையே. ஏதோ எல்லோ கலர்ல தெரியுது. எல்லோ கலர்ல என்ன கேண்டி இருக்கு? அச்சச்சோ, நான் தான் கேண்டின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் இது கேண்டியே கிடையாது. இது ஒரு கேமரா. என்ன கேமரா செம வெயிட்டாக இருக்கும். ஆனால் இது வெயிட்டாகவே இல்லையே. இது கேமராவா வேற என்னமா? இங்க ஏதோ ஓப்பன்லாம் எழுதியிருக்கு. இது எனக்கு என்னன்னே தெரியலையே. கோல்டி அக்கா, அது கேமரா கிடையாது. அது எரேசர், ஷார்ப்னர் ப்ளஸ் ரோலர். இங்க பாருங்க, இங்க எரேசர் இருக்கா? நம்ம நல்லா எரேஸ் பண்ணிக்கலாம் பென்சில் வச்சு எழுதிட்டு. அண்ட் தென் இங்கே வந்து ரோலர் இருக்கா? நம்ம எரேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய டஸ்ட் வந்திருக்குள்ள, அந்த எரேசர்ல இருந்து வந்த டஸ்ட் அதெல்லாம் அப்படியே ரோல் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பரா இருக்குல்ல, லேட்டஸ்ட் மாடல் இது. அதுக்கப்புறம் இங்க ஓப்பன் கொடுத்துருக்காங்கல்ல, இது அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இங்க ஷார்ப்னர் நம்மளால பார்க்க முடியும். இங்க பாருங்க, இங்க தான் நம்ம பென்சிலை விடணும். பென்சிலை விட்டு நல்லா ஷார்ப் பண்ணிட்டு அந்த டஸ்ட்லாம் ரிமூவ் பண்றதுக்கு இந்த ஏரியா ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களே சூப்பரா இருக்குல்ல இந்த gift. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லோ வித் ஒயிட் கலர்ல. இது கேமரா கிடையாதா? கேமரா மாதிரி இருக்க எரேசரா? இந்த மாதிரி லேட்டஸ்டா இருக்கு இந்த ஷார்ப்னர். இந்த மாதிரி லேட்டஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் எப்பவுமே நிலா கிட்ட தான் இருக்கும். நிலா கிட்ட இருக்கும். இல்லைன்னா ராக்கி கொடுத்துருப்பா. நிலா கொடுத்துருப்பானா இல்லைன்னா ராக்கி கொடுத்துருப்பானா? யாரு கொடுத்துருப்பானே தெரியலையே. ஆனாலும் இது ரொம்பவே சூப்பரா இருக்கு. யார் கொடுத்துருப்பான்னு தான் கண்டே பிடிக்க முடியல. ஓப்பனு க்ளோஸ்னு சூப்பரா இருக்கு. ஐ திங்க் இது கண்டிப்பா நிலா தான் கொடுத்துருப்பா. எஸ் கோல்டி சிஸ், இந்த gift நான் தான் உங்களுக்காக பேக் பண்ணேன். இந்த gift பார்த்த உடனே உங்க ஞாபகம் தான் வந்தது. அதனால உங்களுக்கு பர்த்டேக்கு gift பண்ணிடலாம்னு வாங்கி பேக் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன gift ஓபன் பண்றீங்க? ஓ மை காட், இந்த ப்ளூ கலர் gift-ஆ? இது எனக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு ஒரு வாட்ச் தானு. ஆனா என்ன டைப்ல வாட்ச் இருக்குன்னு தெரியல. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஓபன் பண்ணி. ஓகே, நான் இதையும் ஓபன் பண்ணிடுறேன். இந்த மாதிரி கேஜெட்ஸ்லாம் யார் எனக்கு கிஃப்ட் பண்ணுவா? இந்த மாதிரி கேஜெட்ஸ் லில்லி இல்லைனா ராக்கி தான் கிஃப்ட் பண்ணுவாங்க. ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க தான் எனக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, முதல்ல நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், எனக்கு பிடிச்ச லைட் ப்ளூ கலர்ல இருக்கு. இது ரேடியம் கலர் தானே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாட்ச் கூட சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. பன்னிலாம் போட்டு சூப்பரா இருக்கு. இப்படி நம்ம கையில மாட்டிக்கலாம் போல. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பன்னி போட்ட வாட்ச். இது ஐ திங்க் இதில் ஏதோ ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வாட்சஸ்லலாம் ஏதாவது ஸ்பெஷல் ஃபீச்சர் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்னு தெரியல. டைம் கூட சூப்பராக காட்டுது. அண்ட் தென் பன்னி கூட இருக்கு. ஐ திங்க் இது ராக்கி இல்லைனா லில்லி யார் கொடுத்துருப்பா? ஐ திங்க் இது ராக்கி தான் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். மீதி கிஃப்ட்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.